உறவுகளே, இன்றைய இந்த நிகழ்வில் தாயக களமாக தாயக நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை இன்று நாங்கள் ஆராயவிருக்கிறோம். என்னுடன் இந்த நிகழ்ச்சியிலே இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் என்னுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே ஒரு பெரிய கலைவரம் நடைபெற்று முடிந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு 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 நாட்டினுடைய சிறைச்சாலைக்குள்ளே நடக்கின்ற மிக மோசமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. என்னவென்றால், எல்லோரும் சொல்லுவார்கள் பாதுகாப்பான இடம் என்கின்ற சிறைச்சாலை என்று சொல்லி. சில நேரங்களிலே கொலை செய்த குற்றவாளிகள் அல்லது மற்ற எதிரிகளிடம் தப்பிக் கொள்வதற்காக சிறு குற்றங்கள் செய்து சிறைக்கு செல்வார்கள் என்று அங்கே இருந்தால் பாதுகாப்பு என்பதற்காக. பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்திலே, பாதுகாப்பாக குற்றவாளிகளை வைக்க வேண்டிய இடத்திலேயே குற்றம் நடந்து கிட்டத்தட்ட 26 பேர் இதிலே இறந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதிலே 6 பேர் சிறை காவலர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது இப்போதைய சூழ்நிலை என்னவென்றால், அதாவது உள்ளே உள்ள சிறை கைதிகள் ஆயுத முனையிலே சில போலீசாரையும் சிறை காவலர்களையும் சிறை கைதிகளையும் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். இதை பற்றிய உங்களுக்கு கிடைத்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறைச்சாலையினுடைய அதாவது இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது, சிறைச்சாலையினுடைய கெப்பாசிட்டி, அதுக்கு எவ்வளவு இருக்க முடியுமோ அதோட அதிக கைதிகள் வைத்திருந்ததான் அதிருப்தி இருந்ததாகவும், ஆனால் இந்த சண்டையின் ஆரம்பம் வேறு என்றும் குறிப்பிடப்படுது. உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கூறுங்கள். இந்த இது தொடர்பாக கொழும்பிலிருந்து கிடைத்த தகவல்களை படி நான் அங்கிருந்த வேறு சிலருடனும் உரையாடி இருந்தேன். முதலில் இது 2 இந்த போதை வஸ்து குழுக்களுக்கு இடையிலான மோதலாகத்தான் ஆரம்பித்தது என்று சொல்லி, அதில் 2 கொல்லப்பட்ட பிற்பாடு இது அந்த சிறை முழுவதும் பரவியதாகவும், ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் உள்ளுக்குள் ஏற்கனவே தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும், அதை வைத்து சிறை காவலர்களை பிணை கைதிகளாக பிடித்து அவர்கள் மூலம் அங்கிருந்த ஆயுதங்களையும் எடுத்து தான் இந்த தாக்குதலை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், நடத்தியும் இருக்கிறார்கள். இதில் 7 சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் இதுவரையில் நாங்கள் பேசும் வரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. படையினர், சிறப்பு அதிரடி படையினரை இலங்கை அரசு இறக்கி இருந்தது. அது மட்டுமல்லாது உலங்கு வானூர்திகளை கூட இலங்கை அரசு பயன்படுத்தி இருந்தது. ஆரம்பத்தில் இலங்கை அரசு இதனை மிகப்பெரிய இவ்வளவு தூரத்துக்கு இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு சிறிய கலவரமாகத்தான் அவர்கள் இருந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் சிறையை அந்த சிறை கைதிகள் சிறையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விட்டதாக கூறுகின்றார்கள். அதுக்கு பிறகுதான் இவர்கள் இராணுவத்தினரை, சிறப்பு அதிரடி படையினரை இறக்கி அதை மீட்டார்கள் என்று சொல்லியும், சில மணி நேரம் சிறை அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக இருந்ததாகவும், பிரதான கேட்டை உடைத்து வெளியேற முற்பட்டதாகவும் கூட கூறியிருக்கிறார்கள். சிறைக்குள் இருந்த ஆயுதங்களையும் அவர்கள் உடைத்தெடுத்திருக்கிறார்கள். மற்றது இதில் பெருமளவானவர்கள் ஈடுபட்டவர்கள் போதை வஸ்து குழுவை, அண்டர்வேர்ல்ட் குழு, அதாவது பாதாள உலக குழு என்று கூறுவது, அவர்களுக்கு இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவது, ஆயுதங்களை கையாள்வது எல்லாம் அவர்கள் அதற்காக பயிற்சி எடுத்தவர்கள், அதை பயன்படுத்தியவர்கள் என்னும் போது அவர்கள் அதை கொண்டு தாக்குதலை நடத்துவது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் இதை இன்னொரு சாரார் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இப்போது இலங்கையில் ஏற்படுகின்ற தொடர் கைதுகள், படைத்துறை ரீதியாக, இப்ப கடற்படை தளபதியாக இருக்கலாம், இராணுவத்தின் புலனாய்வுத்துறையின் தலைவராக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ஷவின் குழுவாக இருக்கலாம், இவர்கள் மீதான தொடரான கைதுகளை திசை திருப்பும் முகமாக இந்த மஹிந்த ராஜபக்ஷ அந்த ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கும் பாதாள உலக குழுவினர்களுக்குமான உறவுகள் நெருக்கமாக இருக்கின்றன. பாதாள உலக குழுவில அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், கிளப் வசந்தா என்ற ஒருவரை சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அது இங்கிருந்து துபாயில் இருந்துதான் அதற்கான தகவல் போனது என்று சொல்லியும், பிரான்சில் இருந்து அதை ஒருங்கிணைத்ததாகவும் கூட கூறினார்கள். வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் ஒரு ஆயுத கலாச்சாரத்தை, தாக்குதலை நடத்துவதற்கான ஒருங்கிணைப்பை மேற்கொள்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் அதிகளவான சொத்துக்கள் எல்லாம் வெளியில், துபாயில் கூட பெருமளவான முதலீடுகள் இருக்கு கூறுகிறார்கள். அவர்கள் உள்ளுக்குள் ஒரு கலவரத்தை தூண்டி இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து, இன்று இலங்கையின் சிறை சாலைகள் துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார், தான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். சிறைச்சாலைகளின் சுமூகமான செயற்பாட்டை இது முற்றாக முடக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட நீர்கொழும்பு சிறையிலிருந்து
700 கைதிகளை இப்போது வேறு போகம்பர சிறை உட்பட பல்வேறு சிறைகளுக்கு மாற்றுவதாக கூட கூறியிருக்கிறார்கள். அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை கொடுக்கும் முகமாக இதை உருவாக்கி இருக்கலாம் என்ற கருத்துக்களும் இருக்கின்றன. நாங்கள் இன்றுதான் இதை கதைக்கின்றோம். இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் இது உள்ளக தகவல்கள் வரும். இன்னும் ஒரு சில தினங்களில் இன்னும் மேலதிக தகவல்கள் வரலாம். இப்பொழுது தகவலின்படி என்ன குறிப்பிடப்படுகிறார் என்றால், துப்பாக்கி ஏந்திய சிறைக்குள் இருந்த சில சிறை கைதிகளின் கட்டுப்பாட்டிலே போலீசார் மற்றும் சிறை காவலர்கள் மற்றும் கைதிகள் பலர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தான் தெரிய வருகிறது. ஒரு தகவல், நான் அறிந்த தகவல் வரை என்ன கூறுகிறது என்றால், 2 பேர் அதற்குள்ளே தகவல் வழங்கும் உளவாளிகளாக சிறை வட்டாரத்தினாலா அல்லது பாதுகாப்பு அமைச்சினாலா தெரியவில்லை. 2 பேரே அந்த பாதாள உலக குழுக்களுக்குள்ளே என்ன பேசுகிறார்கள், என்ன கைக்கிறார்கள் என்ற தகவல்களை அறிவதற்கு, ஏனென்றால் சிறைச்சாலை தான் சுதந்திரமாக பேசுவார்கள், தங்களுடைய ஹீரோயிசத்தை காட்டுவார்கள், நான் என்ன செய்தேன் ஏது செய்தேன் சுதந்திரமாக சொல்வார்கள், அந்த இடத்துல ஒரு கெத்து காட்டுவதற்காக செய்வார்கள். அதை வைத்து அவர்களை பற்றி அறிவதற்காக 2 உளவாளிகளை வைத்திருந்ததாக, முதல்ல அந்த 2 உளவாளிகளையும் தான் கொலை செய்யப்பட்டதாகவும், அதன் பின்னர் தான் 2 குழுக்களாக, என்ற பாதாள உலக குழுவிலையும் பல குழுக்கள் இருக்கின்றன, சிறையிலையும் அந்த அதே சண்டை நடக்கும், வழியால் நடக்கிற அதே சண்டை, அதை பயன்படுத்தி கொண்டுதான் இது ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இது எப்படி ஒப்பிடுகிறார் என்றால், வெளிக்கடை சிறையிலே இப்படி ஒரு தடவை கைதிகள் போராட்டம் நடத்தின பொழுது, அப்பொழுது கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே சுடுமாறு உத்தரவிட்டு, அது யார் உத்தரவிட்டது இன்னும் கேள்வி இருக்கிறது. கைதிகள் மீது கண்டவாட்டுக்கு துப்பாக்கி துரியோங்கியது, நூற்றுக்கணக்கான கைதிகள் இறந்திருந்தார்கள். அது அரச படைகளின் துப்பாக்கி சூட்டில் தான் அவர்கள் இறந்தார்கள். ஆனால் இங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது, சிறைச்சாலையிலே இருக்கின்ற ஆயுதங்களை அவர்கள் கைதில் எடுத்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது சீச் என்று சொல்வது, பணைய கைதிகளாக ஆட்கள் வைத்திருப்பதை போலத்தான் வைத்திருப்பதாகவும், வீடியோக்களை பார்க்கிற பொழுது வெளியில் இருந்து சும்மா சுடுகிறார்கள், இந்த அதிரடிப்படையும் போலீசாரும் வந்து சும்மா சுடுகிறார்கள், ஆனால் உள்ளுக்கு போக முடியவில்லை. நீங்கள் கூறினது போல இந்த நேரம் சிறைக்கதவையும் உடைக்க முயற்சிச்சிருந்தால் கிட்டத்தட்ட 1800 கைதிகள், சிலர் 10,000 வரைக்கும் என்று சொல்கிறார்கள். இப்போதே கிடைத்த தகவல்களுடைய இந்த சிறையினுடைய கெப்பாசிட்டி 1000 போர்க்கைதிகள் என்றும் 1800 பேர் வரையில் வைத்திருக்கப்பட்டதாகவும், அதுவுமே குழப்பமாக இருந்ததாகவும், சிறையை உடைத்திருந்தால் இந்த 1500 பேரும் வெளியேறி இருந்தால் என்ன நடந்திருக்கு? நீங்கள் கூறுவது போல, இரண்டு சொன்னால், சிறை ஏற்கனவே கிட்டத்தட்ட 1000 பேர் கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துல வந்து இவர்கள் 1800 பேரை வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அதிலும் பெருமளவானவர்கள் இந்த போதை வஸ்துவுடன் தொடர்புடையவர்கள், பாதாள உலக குழு என்னும் போது அவர்கள் உள்ளுக்குள்ளேயே தங்களுக்கு ஒரு குழுவை அமைத்து விட்டார்கள். நீங்கள் சொன்னது போலதான், பிரதான வாசலை உடைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதை உடைத்து வெளியேறி இருந்தால் அவர்கள் நாட்டில் கூட மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கி இருக்க முடியும். தாக்குதல்கள், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க முடியும். இந்த சட்ட ஒழுங்கைக்கு சீர்குலைப்பது வந்து தற்போதைய அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும். ஏற்கனவே இந்த கைதுகள், அதுகள் இதுகள் என்று சொல்லி எதிர்கட்சிகள் அந்த பொருளாதார வீழ்ச்சியை எல்லாம் காரணம் காட்டி எதிர்கட்சிகள் இந்த அரசுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை மக்களிடம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்ற நேரத்தில் இப்போது சிறைக்குள் பாதுகாப்பில்லை, அல்லது இவர்களால் ஒன்றை கட்டுப்படுத்த முடியாது, நாட்டை பாதுகாக்க முடியாது என்று தங்களுக்கான பிரச்சாரத்துக்கும் இந்த அரசின் இந்த தொடர் கைது நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு அழுத்த புள்ளியாகவும் இதை பயன்படுத்தி இருக்கலாம் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் சொன்னது போல, முதலில் 2 பேர் தகவல் கொடுப்பவர்கள் அவர்கள் கண்டறிந்து, தகவல் கொடுப்பவர்களை அவர்கள் கண்டறிந்து அவர்களை தாக்கி அவர்களை படுகொலை செய்ததற்கு பிறகுதான் இந்த கலவரம் ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த சிறைச்சாலையின் பேச்சாளர் வந்து கயநாயக்கா கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தங்களால் அந்த சிறைக்குள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லியும், அவர்கள் பல சிறை காவலர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் அல்லது பிணை கைதிகளாக பிடித்திருந்ததாகவும், மீட்பதற்கே நேரம் எடுத்ததாகவும், பிரதான வாசலை உடைக்க முயன்றதாகவும், ஆனால் இருந்த போதும் தங்களால் உள்ளிருக்கிற நிலைமைகளை சரிவர அறிய முடியாததால் தங்கள் நடவடிக்கையை தாங்கள் விரைவாக எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டிருந்ததாகவும், என்றால் இவர்களுக்கு தெரியாத எங்கிருந்து சூடு வருகிறது, எங்கிருக்கிறார்கள் என்ற, ஏனென்றால் சிறையின் உள்பகுதி முழுக்க அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது. உலகம் முழுக்க ஒரு வளமை இருக்கிறது என்னவென்று சொன்னால், சிறைகளிலிருந்து தப்பிப்பவர்கள்
சிறைக்கு கீழாலே சுரங்கம் தோண்டி வெளியே போகும் வரைக்கும் கடின உழைப்பு செய்து அதில் தப்பியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எஸ்கோபார் என்று கேள்விப்பட்டிருவீங்கள். மெக்சிகோவினுடைய மிக பெரும் போத வஸ்து மன்னன் ஒரு ராஜ்யத்தையே நடத்தி இருந்தார். அவரை சிறையிலே வச்சிருந்த சமயம் இதே மாதிரி நிலத்துக்கு கீழாலே நீண்ட தூரத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்துக்கு நிலங்கத்துக்குள்ள சுரங்கப்பாதை அமைச்சு ஒரு இலகுவா தப்பி வெளியிலே போனது கூட வீடியோவில் பதிவாயிருந்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய ஒரு ஆபரேஷனிலே அவரை கைது செய்து தூக்கி கொண்டு வந்து அமெரிக்காவை கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவரை அடக்கி விட்டார்கள். ஆனா இலங்கைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால், நீங்கள் நிலத்துக்குள்ளால ஏன் எல்லாம் கிண்டி மினைக்கிடவன், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆக்கள் இருக்குது, உள்ளுக்குள்ளே சிறை காவலர்களை கைக்கு வச்சிருப்பீர்கள், சிறையில் உள்ள ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான திறப்பு உங்களோட கைகள் இருக்கும் பொழுது அதுக்கே நீங்கள் சுரங்கம் தோண்ட வேண்டும். பார்ப்போம். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இலங்கையில இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது, ஆட்சியின் மீது கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று கூறி எதிர்கட்சிகள் அல்லது இப்ப மஹிந்த ராஜபக்ச தரப்பெல்லாம் குற்றம் சாட்டுவதற்கு பெரிய கருவியாக பாவிக்க முயற்சிப்பார்கள். இன்னும் முடியவில்லை. இன்று நாளை அதனுடைய மேலதிக தகவல்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி கிடைக்கும் பொழுது நாங்கள் நேயர்களுக்கு அப்படியான தகவலையும் அப்டேட் பண்ணிக் கொள்ளலாம். அதாவது இந்த சிறைக்குள்ளே ஆயுத குழுக்கள் சுதந்திரமாக நடமாடுவதும் இந்த அண்டவல் குழுக்கள் இருப்பதற்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வெளிச்சக்தி ஒன்று உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? அதுதானே வழக்கமாக நடக்கிறது. நீங்க சொன்னீங்களே, எங்க குவைத் போல துபாய் போல நாட்களில் இருந்து இலங்கையின் ஆட்சியை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூட நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதை கொஞ்சம் தெளிவாக கூறுங்கள் இதை முடிப்பதற்கு. உண்மைதான். என்னென்று சொன்னால் இது இப்ப இது வடிவாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல். ஆனால் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு சில சமயங்களில் தெரியாது தாங்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லி. இது அவர்கள் யோசிப்பார்கள் தாங்கள் ஏதோ தங்களை காட்டி கொடுத்தவனை தாக்கியது, அதன் மூலம் ஒரு கலவரம் வந்ததாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் இருப்பவர்கள் இதை தங்கள் அரசியல் நலனுக்காக இதை செய்கிறார்கள் என்பது கூட சில சமயங்களில் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் நீங்கள் சொன்னது போல இது உள்ளுக்குள் திட்டமிடப்பட்டு இந்த இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல். என்னென்றால் ஸ்ரீலங்கா வரலாற்றில் இது பல இப்ப வெலிக்கடை சிறையில் இடம்பெற்ற கலவரங்கள், வெவ்வேறு கலவரங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாகத்தான் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ சஜித் பிரேமதாசா கூட நீங்கள் சொன்னது போல இப்போது உரையாற்றி கொண்டிருக்கிற காணொலிகளையும் போட்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள், இனி எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஏனென்று சொன்னால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கோத்தபாய ராஜபக்ஷ எப்படி நியாயப்படுத்தினார் என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ இருந்த போது விடுதலை புலிகளை முற்றாக அழித்து நாட்டில் ஒரு அமைதியை கொண்டு வந்தார். இப்போது இவர்கள் வந்த பிற்பாடு மீண்டும் குண்டு வெடிக்கிறது என்ற ஒரு பிரச்சாரம் தான் அவர்களுக்கு கை கொடுத்தது. அப்ப அதை அடக்க வேண்டும், மீண்டும் ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்கள் வர வேண்டும் என்று மக்களை இப்ப அதே ஒரு பேட்டர்னுக்கு தான் போகிறார்கள் என்று சொன்னால், ஓகே இவர்கள் வந்தார்கள், இப்போது மீண்டும் பாதாள உலக குழுக்கள் இந்த குழுக்கள் என்ற கலவரம் வெடித்திருக்கின்றது, அதை கூட இந்த அரசால் அடக்க முடியவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய தாக்குதல்களை இவர்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு இந்த அரசை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இதுக்கு நீங்கள் சொன்னது போல, இப்ப நான் கூறியது போல இப்ப கிளப் வசந்தாண்ட தாக்குதல் கூட தாக்குதலாளி வெளிநாட்டில் தான் இருந்தார். அவருக்கு அங்கிருந்தவர்களுக்கு தாக்குதலை ஒருங்கிணைத்தவர், இங்கிருந்தவர்களுக்கு உத்தரவு மட்டும் வழங்கப்பட்டது. அவர்கள் அதுல பயன்படுத்திய துப்பாக்கியை நீங்கள் பார்த்துக்கலாம், T56 தான் பயன்படுத்தி இருந்தார்கள். அது தாராளமாக அது அங்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் பனாங்குட ராணுவ முகாமில் இருந்து கூட 500க்கும் மேற்பட்ட T56 துப்பாக்கிகள் காணாமல் போயிடும். காணாமல் போனது என்று இல்லை, வித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிளாக்ல வித்திருக்கிறார்கள். அங்கு அதாவது இந்த ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களின் எண்ணிக்கை 10,000. இன்னும் அவர்கள் சரணடையவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை. அவர்கள் வெறுமை தப்பியோடவில்லை, ஆயுதங்களுடன் தான் தப்பியோடினார்கள். இலங்கை முழுவதும் போதிய அளவு ஆயுதங்கள் எங்கே வேண்டுமென்றாலும் நீங்கள் ஒரு 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா கொடுத்தா கூட ஆயுதம் வாங்கும் அளவுக்கு T56 AK-47 உட்பட எல்லாம் இருக்கின்றன. இது யுத்தத்தினுடைய ஒரு பின்விளைவு. எப்படி தமிழர் பகுதிகளில் யுத்தத்துக்கு பிறகு இந்த வன்முறை கலாச்சாரம், போதவஸ்து கலாச்சாரம், அடிபுடி வாழ்வெட்டு கலாச்சாரம் மாதிரி இவர்களுக்கும் கையிலே ஆயுதத்தையும் ஆமியிலிருந்து தப்பி ஓடினவனுக்கும் வேற வழி இல்லை. அவனால நியாயமா பிழைக்க முடியாது. களவு கொள்ள போதவஸ்துல தான் அவர்களோட வியாபாரம். அதனால தான் இவர்களுக்கு அந்த போதவஸ்து கும்பலை கட்டுப்படுத்துவதோ அல்ல சிறைக்குள் கூட அவர்களுடைய ஆட்சி நடப்பதை கட்டுப்படுத்த முடிவதில்லை. பார்ப்போம் நாங்கள் என்ன நாளைய
நிகழ்விலே பார்ப்போம் என்ன அப்டேட் இருக்கிறது. சிறைக்காவலர்களால் மீட்கப்பட்டார்களா? இலங்கை அரசாங்கம் அதிரடிப்படை பெயர் பெற்றது. பெரிய முக்கியமான சண்டைகள் எல்லாம் வந்து முன்னே நின்று ஒரு உலக அளவிலே பெயர் பெற்றவர்கள். நாங்கள் எதிரிகள் என்றாலும் நான் சொன்னேன் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி கேரளா தாக்குதல் அல்ல இப்படியான தாக்குதல்களை முறியடிப்பதிலே அவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற அதிரடிப்படையினர் தான். ஆனால் ஒரு சிறையை இன்னும் கட்டுப்பாட்டுகளில் கொண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நகைப்புக்குரியது. அடுத்த செய்தி என்ன கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்வை நாங்கள் நிகழ்வு செய்துகிறோம். இன்னொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.